கோவையில் சூலூர் மற்றும் பல்லடத்தில் 100 ஏக்கர் பரப்பளவில் செமிகண்டக்டர் உபகரண உற்பத்தி பூங்காக்கள் அமைகின்றன. ஸ்மார்ட் போன், லேப்டாப், டேப்லெட், கம்ப்யூட்டர், ஸ்மார்ட் வாட்ச், ஸ்மார்ட் டிவி, மின்சார வாகனங்கள், ஜிபிஎஸ் உபகரணங்கள், பிரிட்ஜ் உள்ளிட்ட பல சாதனங்களுக்கு செமிகண்டக்டர்கள் எனும் சிறு பாகம் அவசியம். தமிழ்நாடு செமிகண்டக்டர் இயக்கம் 2030 செயல்படுத்த 500 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது. அதில் செமிகண்டக்டர்கள் வடிவமைப்பு மேம்பாட்டு திட்டத்திற்கு 250 கோடி ரூபாய் வழங்கப்படும். தமிழகத்தை சேர்ந்த நிறுவனங்கள் செமிகண்டக்டர் வடிவமைப்பில் ஈடுபடும் போது அவர்களுக்கு நிதி உள்ளிட்ட பல ஆதரவுகள் வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. செமிகண்டக்டர் துறையில் திறமைமிக்க இளைஞர்களை உருவாக்க திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளன. அதன்படி சுமார் 1000 பொறியியல் கல்லூரி மாணவர்கள் பயிற்சி பெறுவார்கள். இதில் சிறந்த மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் உள்ள சிறந்த கல்வி நிறுவனங்களுக்கு பயிற்சிக்காக அனுப்பப்படுவார்கள். கோவையில் சூலூர் மற்றும் பல்லடத்தில் 100 ஏக்கர் பரப்பளவில் செமிகண்டக்டர் உபகரண உற்பத்தி பூங்காக்களை மாநில அரசு உருவாக்கி வருவதாக தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் TRV ராஜா தெரிவித்துள்ளார்.